இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டினருக்கு பெரும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு H1B விசா வழங்குவதை நிறுத்தி வைக்க கோரி குடியரசுக் கட்சி எம்பிக்கள் புதிய மசோதாவை தாக்கல் செய்துள்ளனர். இந்த திட்டம் அமெரிக்க தொழிலாளர்களின் வேலை வாய்ப்பை பறிப்பதாக கூறி H1B விசா முறைகேடு தடுப்பு சட்டம் 2026 என்ற பெயரில் இந்த அதிரடி மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த மசோதாவை தாக்கல் செய்த எலிக்ரேன் கூறுகையில், அமெரிக்க அரசாங்கம் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களின் லாபத்திற்காக செயல்படாமல் கடினமாக உழைக்கும் சொந்த நாட்டு மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்றார். தகுதியுள்ள அமெரிக்கர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைகளை இந்த H1B விசா முறை தட்டி பறிப்பதாகவும், இந்த சிஸ்டத்தை முழுமையாக சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த புதிய சட்டத்தின்படி தற்போது ஆண்டுக்கு 65,000 இருக்கும் விசாக்களின் எண்ணிக்கை வெறும் 25,000 குறைக்கப்படும். மேலும் குலுக்கல் முறையை ரத்து செய்துவிட்டு அதிக சம்பளம் வாங்குபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் முறை கொண்டு வரப்பட உள்ளது. அதன்படி ஒரு H1B ஊழியருக்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் $2,00,000 சுமார் 1.7 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் வெளிநாட்டு ஊழியர்களை தூக்கும் முன் அந்த வேலைக்கு தகுதியான அமெரிக்கர் யாரும் கிடைக்கவில்லை என்று சான்றிதழ் அளிக்க வேண்டும். மேலும் H1B ஊழியர்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடாது என்றும், மேன்பவர் ஏஜென்சிகள் மூலம் இவர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாது என்றும் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளனர். இது தவிர விசா வைத்திருப்பவர்கள் தங்கள் குடும்பத்தினரை அமெரிக்காவிற்கு அழைத்து வரவும், கிரீன் கார்டு எனப்படும் நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கவும் இந்த மசோதா தடை விதிக்கிறது. இன்னொரு முக்கிய அம்சமாக, மாணவர்கள் படிப்பு முடித்த பின் அமெரிக்காவில் தங்கி வேலை செய்ய உதவும் OPT திட்டத்தையும் ரத்து செய்ய இந்த மசோதா பரிந்துரைக்கிறது. வெளிநாட்டு ஊழியர்கள் குறைந்த சம்பளத்திற்கு வேலைக்கு வருவதால் அமெரிக்கர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக பிராண்டன் கில், பால் கோசர் போன்ற எம்பிக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கர்களை அவர்களின் சொந்த நாட்டிலேயே அந்நியர்களாக மாற்ற விடமாட்டோம் என்று அவர்கள் ஆவேசமாக பேசியுள்ளனர். இந்த மசோதா சட்டமானால் அமெரிக்க தொழில்நுட்பத் துறையில் பெரும் பங்கு வகிக்கும் இந்திய IT ஊழியர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். அமெரிக்க நிறுவனங்கள் திறமையான ஆட்கள் பற்றாக்குறையை போக்க இந்த விசா முறை அவசியம் என்று வாதிட்டாலும், அமெரிக்க தொழிலாளர்களின் நலனே முக்கியம் என்பதில் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் உறுதியாக உள்ளனர். இது அமெரிக்க அரசியல் மற்றும் IT துறையில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது.